பழமையான மரமாம். கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த மரத்துல இருந்து தண்ணி கொட்டுது. எப்ப எல்லாம் இந்த கிராமத்துல மழை சீசன் ஆரம்பிச்சு மழை பெய்ய ஆரம்பிக்குதோ அப்ப எல்லாம் உடனே இந்த மரத்துல இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடும். மழை சீசன் முடிகிற வரைக்கும் குறைஞ்சது 2ல இருந்து 3 மாசம் வரைக்கும் இந்த மரத்துல தண்ணி கொட்டிக்கிட்டே தான் இருக்குமாம். இந்த மரத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல பூமிக்கு அடியில ஓடுற நீரோட்டத்தோட இந்த மரத்தோட வேர் இணைஞ்சு இருக்காம். இதோட வேர் வழியா தான் இந்த மரத்துல தண்ணி கொட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்மோக்கிங் எலிபென்ட். கர்நாடகால உள்ள நகர்ஹோல் நேஷனல் பார்க்ல ஒரு யானை ஸ்மோக் விட்டுருக்கு. யானை எப்படி இந்த மாதிரி ஸ்மோக் விடுதுன்னு இந்த பார்க்ல உள்ளவங்க கிட்ட கேட்டதுக்கு, இந்த பார்க்ல ட்ரெக்கிங் போனவங்க நைட்ல யூஸ் பண்ண ஃபயரோட சார்கோலை எடுத்துதான் இந்த யானை இந்த மாதிரி ஸ்மோக் விடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யானை சிகரெட் பிடிக்கிற மாதிரியே இருந்துச்சுல. அடுத்தது கிரீன் கிளவுட். 2013ல அமெரிக்கால உள்ள டோர்னாடோ ஆலிங்கிற கிராமத்துல திடீர்னு மேகம் கிரீன் கலர்ல மாறி இருக்கு. இந்த மேகங்களை விஞ்ஞானிகள் டெஸ்ட் பண்ணிட்டு மேகத்துல அதிகமான தண்ணி இருக்கிறதுனால இப்படி கிரீன் கலர்ல மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமா காத்தோடையும் இடியோடையும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மழை கிட்டத்தட்ட 72 மணி நேரம் விடாம பெஞ்சிருக்கு. இதனால அங்க பல வீடுகள் சேதமாயிருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல மழை இல்லாம கஷ்டப்படுறோம், ஆனா இவங்க மழையால கஷ்டப்பட்டு இருக்காங்க. அடுத்தது ஸ்பைடர்ஸ் இன் தி ட்ரீ. 2010ல பாகிஸ்தான்ல மிகப்பெரிய வெள்ளம் வந்து ஊரு முழுக்க வெறும் தண்ணியா தான் இருந்திருக்கு. அந்த டைம்ல அங்க உள்ள எல்லா மரத்திலையும் லட்சக்கணக்கான எட்டுக்கால் பூச்சிகள் சேர்ந்து மரத்தையே வெள்ளை துணியால போத்துன மாதிரி சிலந்தி வலைய கட்டி இருக்கு. அடுத்த நாள் இந்த மரங்களை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மரத்திலையும் 5 லட்சத்துக்கும் அதிகமான எட்டுக்கால் பூச்சிகள் இருந்திருக்கு. அடுத்தது ஸ்னோ ரோலர்ஸ். பெனிசில்வேனியால உள்ள வீனஸ்ங்கிற ஊர்ல எப்பவுமே பனிப்பொழிவு அதிகமா இருக்குமாம். 2014 ஜனவரியில இங்க பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த காத்துல அங்க உள்ள பனி எல்லாம் பாக்குறதுக்கு வண்டி டயர் மாதிரி உருண்டு ஓட ஆரம்பிச்சிருக்கு. இத டெஸ்ட் பண்ண விஞ்ஞானிகள் ரொம்ப கோல்டான காத்து அடிச்சதுனாலதான் இந்த மாதிரி ஸ்னோ ரோலர்ஸ் உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது ஃபயர் ஃபிளை லைட்ஸ். நார்த் அமெரிக்கால உள்ள கிரேட் ஸ்மோக்கி மவுண்டன்ஸ் நேஷனல் பார்க்ல பல லட்சம் மின்மினி பூச்சிகள் ஒரே இடத்துல வாழுது. நைட்டு 7 மணிக்கு மேல இந்த பார்க்கே கல்யாண வீட்டுக்கு சீரியல் லைட் போட்ட மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடுமா. இங்க இருக்கிற இந்த பூச்சிகளோட லைட்டிங்க பாக்குறதுக்காகவே இந்த இடம் இப்போ மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸா மாறிடுச்சாம். ஓகே வியூவர்ஸ், இதுல உங்களுக்கு எந்த விஷயம் ஆச்சரியமா இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.